கார்டும் ரோஸும் இருக்கு. அத பிரி. தேங்க்ஸ். வெயிட் அவசரப்படாத. அந்த கவர்ல வேற என்ன இருக்கு பாரு. ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை ஓபன் பண்ணு. அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு? நெக்லஸ். அது உனக்கு தான் செல்லும். அதை எடுத்து போட்டுக்கோ. போட்டுக்கிறேன். வேற ட்ரை சே ரைட் நவ. என்ன பாரு, மறந்துட்டேன்னு நினைச்சியா? எனக்கு தெரிஞ்சது ரெண்டு பர்த்டே தான். ஒன்னு உன்னோடது, இன்னொன்னு நம்ம பையனோடது. அது என்னால எப்படி மறக்க முடியும்? ஹாய், டாடி வந்துட்டாரு. டேய் இங்கே இரு. சாரிங்க. எதுக்கு? எல்லாத்துக்குமே தான். எல்லாத்துக்கும்னா? உங்களை சந்தேகப்பட்டதுக்கு, உங்க கூட சண்டை போட்டதுக்கு எல்லாத்துக்குமே சாரி. ஆனா அந்த சண்டை கோழி தான் பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க இனிமே அந்த பார்வை பார்க்க முடியாது. பழசெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு என் மேல ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. பாரு, என்னைக்கு நமக்குள்ள முதல் சண்டை ஆரம்பிச்சதோ அப்போவே உன்னோட சுபாவம் என்னன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் நத்திங் பட் பொசசிவ்னஸ். அவ்வளவுதான். அதை டீப்பா பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது பியூர் லவ். சத்தியமா சொல்றேன் பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. போதுமா? உங்களோட இந்த பெருந்தன்மை கூட ஒரு விதத்துல எனக்கு தண்டனை தாங்க. ஐயோ, இப்படி ஓயாம பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ மன்னிச்சிட்டியா, நான் மறந்துட்டேன்னு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். சும்மா பழசே பேசிட்டு இருந்தா குப்பையை தூக்கி போடாம இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பி சியர்ஃபுல் பாரு. பர்த்டே அதுமா, சந்தோஷமா இருக்காம இப்படி கண் கலங்கினா என்ன அர்த்தம்? cheer up, come on, cheer up, come on, வா செல்லம் வா. வினோத் மாமா அத்தை, இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போய் பார்வதியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகே ஓகே டாடி. அப்படியே போற வழியில நம்ம ஸ்கூல்ல லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிடலாமா? லீவ் லெட்டர் கொடுக்க தேவையில்லடா. இன்னைக்கு பார்வதி ஜெயந்தி, கவர்மெண்ட் ஹாலிடே. பாருமா இவர. வாங்க சார். எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். வாங்க சார். என்ன மாப்பிள்ள, எல்லாத்தையும் முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான். வாங்க போலாம். பிரதாப், அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பார். ஹலோ சார். வாங்க சார். தேங்க்யூ ஃபார் தி அரேஞ்ச்மெண்ட். ஏங்க என்னங்க இதெல்லாம்? பார்த்தா தெரியல, கேக்கு. அது கேக்கல, எதுக்குங்க இதெல்லாம்? பாருமா இவர. இட்ஸ் யுவர் பர்த்டே பாரு. இட்ஸ் a very special day. என்ன
என்ன டாடி கேக்ல ஒரே ஒரு கேண்டில் வச்சிருக்கீங்க? மம்மிக்கு என்ன ஒரு வயசா? எப்பவுமே ஒரே வயசு தான். ஸ்வீட் 16 இல்ல பாரு. போதும் கிண்டல் எல்லாம். பாத்தியா, உன்னையும் பொண்டாட்டியும் பிரிச்சு வச்சுட்டு அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான். Happy birthday to Parvati. Happy birthday to Parvati. Happy birthday to Parvati. Happy birthday to you. Excuse me. சொல்லுங்க சார். இதை கிளியர் பண்ணிடுங்க. ஓகே சார். நான் கொடுத்த ஃபுட் ஆர்டர் கொஞ்சம் எடுத்து வந்துருங்க. ஓகே சார். இன்னும் ஏன் என்ன சும்மா விட்டு வச்சிருக்கேன்னு அவன் குடும்பத்தோட வந்து என்கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி இருக்குடா. அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போற கடைசி நாள் இன்னைக்குதான். என்னடா? நாளைக்கு பாரு, அவன் குடும்பமே அதிர போகுது. என்ன சொல்ற நீ? இந்த ஸ்டைலுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சிடல. ஸ்கூலுக்கு போகும்போது தலைய நல்ல படிய சீவிட்டு நல்ல பையன் மாதிரி போ. புரியுதா? இப்ப லேட்டஸ்ட் ஸ்டைலு. லேட்டஸ்ட் ஸ்டைலு. ஸ்கூலுக்கே நீ இந்த லட்சணம், இன்னும் காலேஜுக்கு போனா என்னெல்லாம் பண்ண போறியோ. இங்க பாரு, லீவ் லெட்டரை மேக்ஸ் புக்ல வச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு போன உடனே மிஸ் கிட்ட கொடுத்துரு. ஆமா, நான் சாட்டும் கிரையன்ஸும் கேட்டல, வந்து வாங்கி கொடு. அப்பா கிட்ட சொல்லிருக்கேன்டா, அவர் வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. போம்மா, நாளானிக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் எங்க ஸ்கூல்ல எல்லாருமே கொடுத்துட்டாங்க. நான் ஒருத்தன் தான் லேட்டு. டேய், பட்டர்ஃப்ளை லைஃப் தானடா, நைட் வந்த உடனே வரைஞ்சுக்கலாம். நான் கூட உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்ப சமத்தா ஸ்கூலுக்கு போ. வா விடுமா. டேய் வினோத், என்னடா ஆச்சு உனக்கு? சாட் வந்தாதான் ஸ்கூலுக்கு போவேன். வினோத், பாட்டி தாத்தா கூட வீட்ல இல்லடா, சொன்னா கேளு. நீ ஈவினிங் வரதுக்குள்ள நீ கேட்டதெல்லாம் இருக்கும். இப்ப சமத்தா ஸ்கூலுக்கு கிளம்பு. போமா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சு முடிச்சிட்டு எல்லார்கிட்டயும் காட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு. டேய், எக்ஸிபிஷன் என்னைக்கும் அன்னைக்கு கொண்டு போய் காமிச்சாதான்டா நல்லா இருக்கும். மம்மி சொல்றேன்ல, கிளம்பு கண்ணா. மாட்டேன், போனா சாட்டோட தான் போவேன். என்ன திமிருடா உனக்கு? சொல்லிட்டே இருக்க, ரொம்ப பேசுற. இங்க பார், ஒழுங்கு மரியாதையா ஸ்கூலுக்கு கிளம்புறியா இல்ல ஸ்கேல் எடுக்கட்டுமா? என்னடா முறைக்கிற? I hate you மம்மி. ரொம்ப சந்தோஷம். ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு. Really I hate you மம்மி. டேய், என்னடா ஆச்சு வினோத்? சரி, கொஞ்சம் உட்காந்துட்டு போ. ஒன்னும் தேவையில்லை. சரி, இங்க பாரு, ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரங்காலம் தெரியாம கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காத. ஒழுங்கா வீடு வந்து சேரு. நான் வரவே மாட்டேன், போ. முளைச்சு 3 இடம் விடல. கோவத்தை பாரு. சின்னமணி
அம்மா ஆ? அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வினோத்தை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏம்மா அவன் ஸ்கூல்ல விளையாடிட்டு இருப்பாமா, அவனே வந்துருவான். நீ எதுக்கு போற? காலையில போகும்போதே என் கூட சண்டை போட்டு போனாமா. அவனுக்கு ஏதோ சார்ட் கிரைலான்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படியே வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, அவன் அதுக்கு முன்னாடி வந்துட்டானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரி. வரேம்மா. என்னம்மா வினோத்தை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வினோத்தா எல்லாருமே கிளம்பிட்டாங்களாம்மா? கிளம்பிட்டாங்களா? வினோத் இன்னும் வீட்டுக்கு வரலையே. இப்பதான் கிளாஸ் ரூம்லாம் செக் பண்ணி பூட்டிட்டு வந்தம்மா. கிரவுண்ட்ல கூட யாரும் இல்லையே. ஒருவேளை நீங்க வெளியே வந்த சமயம் பார்த்து பையன் வீட்டுக்கு போயிருப்பான். இல்ல, அப்படி வீட்டுக்கு வந்திருந்தா அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்களே. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. ஹலோ நவீன், நான் வினோத்தோட அம்மா பேசுறேன்ப்பா. சொல்லுங்க ஆண்டி. வினோத் உன் கூட தானே பார்க்கான்? இல்லையா ஆண்டி? இல்லையா? ஸ்கூல் முடிஞ்சு அவன் கிளம்பிட்டு தான் சொல்றாங்க. தெரியல ஆண்டி, நானே கடைசியா லஞ்ச் ஹவர்ல தான் பார்த்தேன். யாரோ ஒரு அங்கிள் கூட பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை ஆண்டி. அங்கிள் கூடவா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமாப்பா? தெரியலையே. ஏன் ஆண்டி, அவன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்ல, அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஆண்டி. ஒருவேளை அவங்க அப்பா பார்க்க போயிருப்பானோ? எங்க போனா? என்னங்க வினோத், கூல் டவுன் பாரு. உட்கார், இப்படி உட்கார், வா. அழாத பாரு. அவன் எங்கேயோ போயிருக்க மாட்டான். பொறுமையா இரு, வந்துருவான். மாமா, ஹெட்மிஸ்ட்ரஸ் ஃபோன் பண்ணீங்களா? இல்ல மாப்ள, அவன் ஒருவேளை உங்க கூட வந்திருப்பான்னு நினைச்சோம். நீங்க இல்லைன்னு சொன்னதும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க போயிருப்பா? ரிலாக்ஸ் பாரு, ரிலாக்ஸ். ஹலோ ஹலோ மேடம், நான் டாக்டர் சிவா பேசுறேன், வினோதோட ஃபாதர். வினோதா? எஸ் மேடம், 4th C செக்ஷன் வினோத். சொல்லுங்க. என் பையன் இது வரைக்கும் வீட்டுக்கு வரல மேடம். இன்னமுமா? ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்காவது போயிருக்கானான்னு கேட்டு பாத்தீங்களா? அவன் ஃப்ரெண்ட் நவீனுக்கு என் வைஃப் ஃபோன் பண்ணிருக்கா. லஞ்ச் அவர்ல யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிருக்கான். அப்படியா? உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து பாத்திருப்பாங்களா? இல்ல மேடம், அவனை ஸ்கூல்ல போய் பார்க்குற அளவுக்கு அப்படி யாரும் ரிலேஷன்ஸ் இல்ல மேடம். அப்படியா? பர்பஸ் இல்லாம விசிட்டர்ஸ் யாரும் வர முடியாது.
அறிமுகம் இல்லாத யார்கிட்டயும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு நாங்க கண்டிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கோம். அப்புறம் எப்படி? தெரியல மேடம். லஞ்ச் ஹவர்ல வந்து பேசுறாங்கன்னா சொல்றீங்க? ஆமா மேடம். சரி சார், நான் என்னன்னு விசாரிக்கிறேன். நீங்களும் தேடி பாருங்க. தைரியமா இருங்க. பையன் நிச்சயமா வீட்டுக்கு வந்துருவான். சரி மேடம். என்ன வாங்க விசாரிப்பாங்களா? வினோத், நான் லேண்ட் புரோக்கர் வரதராஜன் பேசுறேன். சோமசுந்தர் சார் இருக்காரா? இங்க பாருங்க சார், நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். நீங்க நாளை காலையில ஃபோன் பண்ணுங்க. மாப்ள, பயமா இருக்கு மாப்ள. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். என் பையன் தொலைஞ்சு போயிடுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ, காலையில போகும்போதே நான் இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு கோபத்துல சொல்லிட்டு தான் போனா. அவன் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சேங்க. பாரு பாரு, ரிலாக்ஸ் பாரு. அவன் வந்துருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாரு ப்ளீஸ், அழாத பாரு. ப்ளீஸ் பாரு. வினோத் கண்ணா. ஏய், நான் வினோத் இல்ல. பக்கத்துல சிவா இருந்தானா அவங்கிட்ட போனை கொடு. நீங்க? என் ஜாதகத்தை அப்புறமா கொரியர்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். முதல்ல சிவா கிட்ட போனை கொடு. யார் போன்ல? தெரியலங்க. ஹலோ. என்ன பையனை காணன்னு ரொம்ப பரபரப்பா தேடுறீங்க போல இருக்கு. ஹலோ ஹலோ, யார் நீங்க? வினோத் எங்க? யோ, டென்ஷன் ஆகாதியா? பையன் என்கிட்ட பத்திரமா தான் இருக்கான். எங்க இருக்கான்? நான் வரேன். அவசரப்படாதையா, முதல்ல 5 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணிக்க. பையனையும் பணத்தையும் எங்க கை மாத்திக்கிறதுன்னு நாளைக்கு ஃபோன் பண்ணி நானே சொல்றேன். வச்சிடுவா? டேய், யாரா நீ? ஏய், எகுற பத்தியா? பையன் உசுரோட வேணுமா வேணாவா? ஹலோ, ப்ளீஸ் ப்ளீஸ், பையனை ஒண்ணு பண்ணிடாத. $5 லட்சத்தை நான் ரெடி பண்ணிடுறேன். ப்ளீஸ் பொறுமையா இரு. அது மரியாதை. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு கம்ப்ளைண்ட் எவனாவது வீணா போன ஐடியா கொடுப்பான். அது கேட்டு நீ வீணா போயிடாதியா. பாவம், உனக்கு இருக்கிறது ஒரே பையன், இல்லாம போயிடுவான். இல்ல இல்ல இல்ல, அந்த அந்த மாதிரியா நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ எடுத்து மட்டும் சொல்லு. இப்போ பணத்தை கொடுத்துட்டு நான் என் பையனை மீட்டுக்கிறேன். யோ, இவ்வளவு நாள் பையன் உன்கிட்ட தானே இருந்தான். ஒரு நாள் என்கிட்ட இருக்கட்டுமே. நாளைக்கு ஃபோன் பண்ணி இடத்த சொல்றேன். பணத்தோட வந்துடு. ஹலோ ஹலோ. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்